இரட்சண்யம் காணொலி எண் 156 ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற தேவ செய்தி கேளுங்கள். செய்தியை வழங்கியவர் சகோதரர் அலெக்ஸ் தர்மராஜ். தொடர்ந்து செய்தி கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆமேன். நன்றி. ஆண்டவர் தாமே இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நிறைய பேசுகிறோர், என்னோடு பேசும், எங்களோடு பேசும். கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் இந்த நாளில் பார்க்கிற ஒரு காரியம், ஜெயம் கொள்ளுகிறவன் அல்லது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி நாளே தியானிக்க இருக்கிறோம். தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட நீர் பேசுவீராக, நீர் இடைபெறுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே இந்த செய்திக்கு ஆதாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:37. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. போதும். நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் எப்படி இருக்கிறோம்? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல இன்றைக்கு தியானிக்கிற இந்த காரியம் ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எபேசு சபை குறித்து முதலாவது சொல்லப்பட்டிருக்கும். அந்த காரியத்தை நாம் வாசித்து செல்லும்போது 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனத்திலே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்னென்னத்தெல்லாம் கடைபிடிக்க வேண்டும்? என்ன காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்கிறதிலே முன்னணியே அல்லது நம்மை நாமே ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நம்மை நாமே எப்படி ஜெயிக்கிறது? நம்மை நாமே எப்படி ஜெயிக்க முடியும்? என்னை நானே எப்படி ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நான் வாழ்க்கையிலே ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனசை அல்லது சிந்தையை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தையிலே அநேக காரியங்கள் உண்டு. அதுபோல நம்முடைய மாம்சத்திலே நாம் செய்கிற காரியங்களிலே ஜெயம் பெற வேண்டும். அநேக காரியங்கள் மாம்சத்திலே குறையாக இருக்கிறது. ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை, விடுதலை இல்லை. ஆகையினால் இந்த காரியத்திலே நாம் முதலாவது என்ன செய்யணும்? ஜெயம் பெறணும். சரீரத்திலே, நம்முடைய சிந்தையிலே என்ன செய்யணும்? விடுதலை பெறணும். விடுதலை பெற்றாதான் ஜெயிக்க முடியும் இல்லையா?
ஆக நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சிந்தையை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது ஒரு சிந்தையிலே வருகிற அக்கிரமங்களை, அநியாயங்களை, மாம்சத்திலே நாம் செய்கிற அசுத்தங்களை, அசுசிகளை, பாவங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டாதான் ஜெயம் பெற முடியும். ஆக நாம் அதை மேற்கொள்வதற்கு நம்ம சொந்த முயற்சியாலே, நம்முடைய சுய முயற்சியாலே முடியுமா என்று சொன்னால் அது முடியாது. ஆக மேற்கொள்வதற்கு ஒரு சக்தி தேவை, அல்லது ஒரு உந்துதல் தேவை, அல்லது ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை எங்கிருந்து பெறணும்? ஆண்டவரிடத்துல இருந்து பெறணும். ஆக ஆண்டவரிடத்துல இருந்து நீங்களும் நானும் சக்தியை, பலனை பெறும்போது, வல்லமையை பெறும்போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், ஜெயம் பெறுவர்களாக காணப்படுவோம். யோவான் 16:33 சொல்லுகிறது. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். யோவான் 16:33. இவர்களை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல என்ன இருக்கு? உனக்கு உபத்திரம், உனக்கு உபத்திரம் இருக்கு, துன்பம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, பாடுகள் இருக்கு, வேதனை இருக்கு, வலி இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால என்ன செய்யணும்? உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆக நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும், நம்முடைய சிந்தையை ஜெயிக்க வேண்டும். உலகத்தை பொதுவாக சொல்ல, உலகத்தையே நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆண்டவரோடு தான் சொல்றார், உலகத்தையே ஜெயித்தேன், உலகத்தையே ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? ஏற்கனவே சொன்னது போல் நாம் 2 காரியத்தை பார்த்தோம். மாம்ச சிந்தை, அப்புறம் மாம்சத்தில் ஏற்படுகிற காரியங்கள், அப்புறம் சிந்தனையில் ஏற்படுற காரியங்கள். இதை நான் ஜெயிக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நீதியும் சமாதானமுமாம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக அந்த ஆவியின் சிந்தை நமக்கு வேணும். மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஆவியின் சிந்தை வேண்டும். அந்த ஆவி எந்த ஆவி? தேவ ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே அல்லது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போது, இருக்கும்போது நீங்கள் ஜெயம் பெறுவர்களாக, வெற்றி பெறுவர்களாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறாரா அல்லது கிரியை செய்கிறாரா என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லது நாம் மாம்ச சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுது, நீ ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி. எபேசு சபைக்கு சொல்லும் போது என்ன காரியத்தை சொல்லுகிறார்? இந்த 7 காரியத்தை நாம் இந்த நாளிலே முடிந்தால் பார்ப்போம், அல்லது வருகின்ற வாரத்திலே தொடர்ச்சியாக இந்த தியானத்தை ஏற்படுப்போம். முதலாவது பார்க்கிற காரியம், எபேசு சபையில் சொல்லுகிற காரியம், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காதலன் கேட்கிறவன் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இன்றைக்கு எங்க இருக்கு? பரதேசில் இருக்கிறது, பாரடைஸில் இருக்கிறது. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு சொல்லப்பட்டிருக்காங்க, ஜீவ விருட்சத்தின் கனி மரம் இருந்தது இல்லையா? அந்த மரம் இருந்தது. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது எங்க இருக்கு? பரதேசில் இருக்கிறது, இங்கே இல்லை. அதை நீங்க தொடக்கூடாது என்ற ஆர்டர் சொன்னார். 2 மரம், அதில் ஒன்று வந்து ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்று நன்மை தீன்மை அறியக்கூடிய மரத்தின் கனி. அது 2 நீ சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனா ஏவாள் என்ன செஞ்சுட்டா? போய் அந்த மரத்தின் கனி புசித்தாள். காரணம் என்ன சொன்னா, அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. நீர் கொடுத்த பெண் அல்லது இவதான் ஏவாள் தான் என்ன வஞ்சித்தாள். அது ஒரு
எப்படியாக சொல்ல கேட்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பாவங்களை அவர்கள் மறைப்பதற்காக, தான் செய்த பாவத்தை இருந்து தப்பிப்பதற்காக சாக்கு போக்கு சொல்லி விழுந்து போன காரியத்தை பார்ப்போம். அன்றைக்கு விழுந்த மனுஷன் அவன் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டுமாக அந்த காரியத்தை, அந்த வெற்றியை ஆண்டவர் தருவதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஆகையால் தான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி, உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யணும், திடன் கொள், நான் உலகத்தை ஜெயிச்சது போல் நீயும் உலகத்தை ஜெயி. உலகத்தை ஜெயிக்கிறதா சாதாரண காரியம் இல்லை. உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. என்ன இருக்கு? பணம் இருக்கு, புகழ் இருக்கு, அப்புறம் படிப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கு. என்ன, இவைகள்லாம் நம்மளை வஞ்சிக்கிறதாக இருக்கிறது. இவைகளாம் நம்மை மோசம் போக்குறதாக இருக்குது. பொருளாசை ஆகிய விக்கிர ஆராதனை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆசைப்படாமல், பொருளாசையிலே கொள்ளாமல், உலகத்தின் ஆசாபாசங்களே விருப்பம் கொள்ளாமல் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ளாக நாம் ஆசைப்படணும், விருப்பப்படணும். ஆண்டவருள்ளே நாம் வாழுகிற மக்களாக இருக்கணும். அப்பதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட உலகத்தோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிற வழியிலே செல்லும்போது, ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே செல்லும்போது நாம் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? பரதேசிலே ஜெயிக்க முடியும். அது மாத்திர ஜெயிக்கிறவன் தான் பரதேசத்துக்குள்ளே போக முடியும். நான் வாசிக்கும் போது, சிந்திக்கும் போது இந்த காரியங்கள்லாம் வரும். ஆக முதலாவது எபேசு சபைக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார், ஜெயிக்கிறவனுக்கு தான். ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற செய்தியின் தொடர்ச்சியை தொடர்ந்து வரும் காணொளிகளில் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.